சத்தியம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோல்களை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகமெங்கும் விடுதலை தொலைக்காட்சி மூலமாக ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களையும் கூட இந்த ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக பார்ப்பதோடு நீங்கள் யூடியூப் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்வையிட முடியும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் தேவனுடைய சத்தியங்களை எடுத்து பல தலைப்புகளின் கீழாக பல கோணங்களிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக அநேக கர்த்தருடைய ஆலோசனைகளை வழிகளை இதிலே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அநேகர் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள் அல்லது எங்களை காணும் பொழுது சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது என்று. ஆகவே தொடர்ந்தும் இதை நீங்கள் பார்ப்பதோடு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது, இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி அங்கே வேதத்திலே தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய வார்த்தைகள், நாங்கள் பேச போற இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைகளிலே நன்மையான காரியங்களையும் உங்களை பிரகாசிக்கத்தக்கதான காரியங்களையும் உங்களுக்கு உண்டாக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளிலும் என்னோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படியாக அல்லது என்னோடு கலந்துரையாடும்படியாக சகோதரன் கலையும் சகோதரி அனுரேகா சின்னத்தம்பி அவர்களும் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுதும் இருவரையும் உங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்வேன். பிரைஸ் தி லார்ட் கலை. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக புதிதான ஒரு தலைப்போடு உங்களை இந்த ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் சகோதரி சகோதரர்களாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த விடிய கதைப்பதற்கு முன்பதாக சென்ற கிழமையிலே நாங்கள் பொய்யை குறித்து பேசியிருந்தோம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பொய்யை குறித்து பேசின தேவனுடைய சத்தியங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும், எங்களுக்கும் கூட அது ஆசீர்வாதமா இருந்திருக்கிறது. ஆகவே வர நாட்கள்ல கூட நீங்கள் பொய் சொல்லாமல் தேவனுக்கென்று உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லி தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக வாழ்வீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் நற்கிரியை என்ற ஒரு தலைப்பின்களாக பேச இருக்கிறோம். இதற்கான ஒரு ஆதார வசனத்தை படித்து அதற்கு பிற்பாடு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். இப்பொழுது நாங்கள் ஆதார வசனம் ஒன்றை படிப்போம். நீங்கள் வேதாகமத்தை கையில வைத்திருப்பீர்களா இருந்தால் ரோமர் புஸ்தகம் அதிகாரம் 2:7 வசனத்தை நாங்கள் படிப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இப்பொழுது கூட நாங்கள் ஜெபத்தோடு கடந்து செல்லலாம். கலை ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல நாளுக்காக கூடான கூடிய நன்றி ஐயா. அப்பா, எங்களை மீண்டுமாய் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில எங்களை ஒன்று சேர்த்து கிருபைக்காக நன்றி. அப்பா, நாங்கள் அடிக்கடியாய் சொல்லுகிறது போல ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படியாய் தகப்பனே, பெரேயா பட்டணத்தார் எப்படியாய் தகப்பனே உடைய வேதத்தை ஆராய்ந்து அதில் தெளிந்துள்ளவர்களாய் மாறி உங்களிடத்துல கிட்டி சேர்ந்தது போல நாங்களும் ஐயா உடைய வேதத்தின் ஐயா தேனிலும் தேனிலும் மதுரமான உடைய வேதத்தை ஆராய்ந்து படித்து நாங்களும் ஐயா அதுல தேர்ச்சியுள்ளவர்களாய் அநேகருக்கு ஐயா இதில் உள்ள ஐயா தகப்பனே குழப்பங்களே ஐயா நாங்கள் தவிர்க்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எங்களை கொண்டு ஐயா அநேகருக்கு வெளிச்சம் உண்டாக எங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க ராஜா. அப்பா, இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசுகிற விடயம் ஒன்றும் ஐயா எங்களுடைய மனுஷிகம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய திருவசனத்தை அப்பா போதிக்கிற எங்களுக்கு பயபக்தியோடு நாங்கள் இதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்கிற அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படியாக உங்களிடத்துல சமர்ப்பிக்கிறோம் ஐயா. நீரே இதை ஆசீர்வாதமா மாற்றி கொடுங்க. எங்கள் இயேசுவுக்கே மகிமை உண்டாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 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 ஆமா, பிரியமானவர்களே, நாங்கள் நாளிலும் கூட நற்கிரியை என்ற ஒரு தலைப்போடு நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த வார்த்தை சில வேளைகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதான தேவனை அறியாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் நற்கிரியை.
இதை நாங்கள் வேறு விதத்திலே சொல்வோமா இருந்தால் நற்பணிகள் என்று கூட சொல்லலாம். ஆனா நற்கிரியை என்றால் என்ன என்று அதுக்கு ஒரு ஒத்த சொல் என்று சொன்னால் ஒரு நற்செயல்கள், நற்செய்கைகள் என்று, அதாவது நல்ல காரியங்கள், அதை நற்கிரியைகள், அதை எப்படியாக நாங்கள் செயற்படுத்துகிறோம். அல்லது சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே கூட சில எங்களுடைய சுபாவங்கள், நல்ல சுபாவங்கள் மூலமாக கூட நற்கிரியைகளை நாங்கள் செய்ய முடியும். நாங்கள் இந்த பூமியிலே பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது பல நற்கிரியைகளை செய்கிறார்கள். நற்பணி மன்றங்கள் என்று கூட அநேக இடங்களிலே இருக்கிறது. அதாவது அரசியல் தலைவர்கள் அப்படி செய்கிறார்கள், நடிகர்கள் செய்கிறார்கள், தனிப்பட்ட நபர்கள் செய்வதை கூட நாங்கள் உலகம் எங்கும் பிரியமானவர்களை நீங்கள் கூட அறிந்த ஒரு விடயம். ஆனால் உலகத்திலே செய்கிறவர்கள் இந்த நற்கிரியைகள் அல்லது இந்த நற்பணிகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே அநேகருக்குள்ளே ஒரு நோக்கம் எப்படி என்று சொன்னால் தங்களுடைய பெயர்கள் வெளிவர வேண்டும் அல்லது தங்களை குறித்து பாராட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் செய்கிறார்கள். அதனாலே சில வேளைகளிலே அப்படியான அந்த பெயர்கள் அவர்களுக்கு பாராட்டுக்கள், பெயர்கள் வெளியே மற்றவர்கள் சொல்லாவிட்டாலும் பாராட்டுக்கள் கிடைக்காவிட்டால் சில வேளைகளிலே அவர்கள் அதில் அந்த நற்பணிகள் நற்கிரியைகளிலே சோர்ந்து போயும் விடுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நாங்கள் விசேடமாக உலக பிரகாரமாக கூட இப்படி நற்கிரியைகள் அநேகர் செய்கிறார்கள், நற்பணிகளை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் தேவனுக்குள்ளாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே தேவனுக்குள்ளாக நாங்கள் நற்கிரியைகளை எப்படியாக செய்ய வேண்டும், இதற்கு எப்படி எங்கள் தெய்வம் ஒரு முன்மாதிரியாக இருந்தார் என்பதை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள், இந்த நற்கிரியைகள் என்ற தலைப்பின்களாக பேசும் பொழுது நீங்கள் இன்னும் நற்கிரியைகளை செய்கிற நீங்கள் கூட தேவனை அண்டி தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு கூட ஏதுவாக நாங்கள் பேசுகிற காரியங்கள் அமையும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், இந்த நற்கிரியை குறித்த உங்களுடைய முன்னுரைகளை சொல்லுங்கள், கேட்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நற்கிரியைகளை குறித்து நாங்கள் இங்கே வாசித்தது போல ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையின் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப அந்த நித்திய ஜீவன் எங்களுக்கு எங்களுடைய நோக்கமா இருக்கிறபடியினாலே அங்கே நாங்கள் பார்க்க போனால் நற்கிரியை செய்வது எங்களுக்கு ஒரு கடமையாகவும் ஆகிறது. அந்த நற்கிரியின் மூலம் நாங்கள் சொந்து போகாமல் அதை செய்து கூட நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அதே போல நாங்கள் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையாலும் அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமாக அவர் அங்கே மாதிரியாக எங்களுக்கு செய்து வைத்த காரியம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்திருக்கிறார் இல்லையா? ஆகவே அது எங்களுக்கு எல்லோருக்கும், கிறிஸ்தவர் எல்லோருக்குமே அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நாங்கள் தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், இயேசுவை எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆவியினாலே நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், எப்படியாக இயேசு இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல நாங்களும் நற்கிரியைகள் செய்யும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே கூட அழகாக சொல்லப்படுகிறது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று. அப்ப அங்க பார்க்கிறோம், நாங்கள் சகல வித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, அப்ப நற்கிரியை ஒரு கனியா இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த நற்கிரியை என்ற கனியை நாங்கள் நடப்பிக்கும் பொழுது அங்கே நாங்கள் தேவனை அறிகிற அறிவிலும் நாங்கள் விருத்தி அடைகிறோம். அதிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாகும்படியாய் அவருக்கு பாத்திரமான ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் மாறுகிறோம். என்ன நினைக்கிறீர்கள் கலை? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தலைப்புல சகோதரி சொன்னது போல நற்கிரியை அது ஒரு கனியா இருக்கிறது என்று. இதுல ஆங்கிலத்துல அந்த நற்கிரியை தேடி பார்க்கணும், டூயிங் குட்.
ஒரு சிம்பிளா சொல்லணும்னா நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுது. இது கிறிஸ்தவ மார்க்கமோ இல்ல வேத மாத்திரமோ சொல்லுகிற காரியம் மாத்திரமல்ல, எல்லா சமயத்திலும் அது ஒரு சமயமே ஏத்திஸ்ட், தேவனை தேடாதவர்களும் கூட, தெய்வம் ஒரு கடவுள் வழிபாடு இல்லாதவர்கள் கூட நன்மை செய்கிறதுலதான் தீவிரமா இருப்பாங்க. அப்ப நன்மை செய்கிறதுங்கிறது ஒரு காமன், ஒரு டிஃபால்ட் காரியம். அது செய்யறது எல்லாருமே விரும்புவாங்க. நமக்கும் அநேகர் நன்மை செய்யணும்ன்றது அநேகர் விரும்புவாங்க. இப்போ நான் நினைக்க மாட்டேன் அண்ணா எனக்கு கெடுதல் செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லி, நான் நன்மை செய்யறது எல்லாருமே விரும்புவோம். இதை பார்க்கணும். எனக்கு என்னோட சிந்தனையில நான் பார்க்கிறது அப்படின்னா, இந்த நன்மை செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் 10 கட்டளைகளை சுருக்கி 2ஆ கொடுக்கறது போல 2வது கட்டளை இதுல நிறைவேறுது. உன்னை நேசிக்கிறது போல உன் சகோதரனையும் நேசிப்பாரு. அப்ப நான் என்ன நேசிக்கிற மாதிரி உங்களை நேசிச்சாதான் எனக்கு நன்மை நினைக்கிறது போல உங்களுக்கு நன்மை நினைப்பேன். அந்த நன்மை நினைக்கிறதுல நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதுல ஏன் இந்த நன்மை நினைக்கிறது எத்தனை பேர் நிலைத்து இருக்கிறாங்க, அதுல என்னென்ன பாடு வருதுன்னு பார்ப்போம். ஆனா அந்த நன்மை செய்கிறது பார்க்கும்போது நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். நான் ஒரு முறை ஒரு ஊழியத்துக்காக போயிட்டு இருப்போம். ஆனா நாங்க கிறிஸ்தவங்க காண்பிச்சு போடல, நாங்க எதுவும் பல. அப்போ ஒரு வயதான பாட்டிமா வந்து மயங்கி கீழே வந்துட்டாங்க, நல்ல ஒரு வெயில் காலம். அப்ப நாங்க வண்டியை நிறுத்திட்டு நாங்க போயிட்டு எல்லாம் தூக்கி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆட்டோக்கார் கேட்டாரு, நீங்களும் கிறிஸ்டியன்ஸா அப்படின்னு. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது கிறிஸ்துவர்கள் நன்மை, அது நான் மற்றவங்களையும் நான் குறையா சொல்லல. ஆனா இந்த காரியங்களை செய்பவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் சொன்னது போல இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அது எந்த ஒரு தீங்கும் செய்யல, அவரால் செய்யவும் முடியாது. தேவனால கூடாத காரியம் அது ஒன்று, தீமை செய்ய முடியாது. நன்மை செய்கிறவராக எல்லாமே நன்மையா செஞ்சார். இன்னைக்கு அவருடைய சிந்தை உள்ளவர்களாக மாறும்படியா பிலிப்பியர்ல சொல்லப்படுகிறது. அந்த சிந்தை நன்மை செய்வது மாத்திரமே. அதாவது ஆண்டவர் அநேக இடங்களில் சொல்லி இருக்கிறார், நீங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பது அது உங்களுக்கு பிரயோஜனம் மட்டும், நன்மை செய்து தீங்கு அனுபவிங்க அதுவே உங்களுக்கு மகிமை என்று சொல்லி. நன்மை செய்வதனால நம்மளுக்கு தீங்கு உண்டாகும், அந்த தீமையும் சகித்து நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லுது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். சொல் பார்க்கும்போது மறவாதிருங்கள்னா நம்ம அடிக்கடி மறந்து போறோம்ன்றது காரியத்தை நினைப்புறாரு. மறவாது நன்மை செய்ய மறந்து போகாதிருங்கள் என்று சொல்றாரு. அப்ப மறந்து போகிறதுனால தான் அது சொல்றாரு. ஏன்னா நம்ம இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் எத்தனையோ நன்மை செஞ்சாலும் அது வந்து நம்மள ஒரு பவுண்டரி ஒன்று வச்சுக்கோம். ஓகே இது செஞ்சிட்டோம், இதுக்கு மேல தனக்கு மேலதான் தான தர்மம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப அந்த தான தர்மத்தை குறித்து பேசல, தனக்கு மேலதான் நன்மை செய்யறதும் இருக்கு. அப்ப எனக்கு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு நான் கவனிக்கிறது அது சுயநலம் இருக்கு. அப்ப சுயநலம் இல்லாமல் போகுமானால் அது பொது நலமாய் மாறுகிறது, நன்மையா இருக்கும். இப்ப என் சகோதரனுக்கு நல்லது நடக்கணும்ன்றது நான் நினைச்சிட்டே இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம குறைஞ்சு போறது ஆண்டவர் விரும்பல. நன்மை செய்யறதுல நம்ம இன்னுமா அவரை போல என்னை போல இருங்கன்னு சொல்றாரு. அப்ப என்னை போல இருங்கன்னா எல்லாம் சிலுவையும் சுமக்கணும், நன்மை செய்யறதுலயும் சோர்ந்து போக கூடாது, எல்லா காரியத்தையும் நன்மையாகவே செய்யணும், நேர்த்தியாக செய்வோம் ஆண்டவர் பிரயாசப்பட்டார். அதே போல நாமும் இந்த நன்மை செய்யறதுல மறவாமல் இருந்து நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமா இருக்குது. ஆமா, உண்மையில 2 பேரும் சொன்னது போல, அதாவது நன்மை செய்வது இதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் அப்படியாக நடந்து அநேகரை தன்பக்கமாக இழுத்துக் கொண்டார் என்பது முக்கியமான காரியம். தீத்து புத்தகத்துல கூட 2வது அதிகாரம் 14வது வசனம் கூட சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். பாருங்கள், எங்களுக்கு ஒரு முன்மாதிரி, இந்த நற்கிரியைக்கு கூட ஒரு முன்மாதிரியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எங்களுக்காக. ஆகவே நாங்கள் நீங்க சொன்னது போல தான தர்மங்கள் என்று மாத்திரமல்ல, கனிகள் சொன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஈடிய பொறுமை, இப்படியாக அதுல சொல்லப்பட்ட அந்த கனிகள் மூலமாக கூட நாங்கள் நற்கிரியைகளை வெளிப்படுத்தலாம். வேத வார்த்தைகள் கூட அங்கே வேத வார்த்தைகளும் எந்த மனுஷன் முதல்ல அங்கே 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் கூட சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கிறபடியாக கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கூட எங்களுக்கு தந்திருக்கிறார்.
சில வேளைகளை நாங்கள் அதிகமாக நாங்கள் வேதத்தை கேட்பது, நாங்கள் தேவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையின்படி எங்களுடைய வழிகள் இருக்க வேண்டும் என்று, அதே போல நற்கிரியையும் செய்ய வேண்டும் என்று இதில் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நற்கிரியை என்பது தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவுக்கு பிரஸ்தாபப்படுத்தும், தேவனை எவ்வளவுக்கு பிரதிபலிக்கும் என்பது இதிலே தேவன் முக்கியமாக ஒரு வலியுறுத்தி காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நாங்கள் எப்படியாக அந்த நற்கிரியைகளை செய்ய முடியும் என்பதை கூட நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். நிச்சயமாக இதிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விடயங்கள் கூட ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என அன்பானவர்களே. நாங்கள் இயேசு கிறிஸ்து எப்படியாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், அவர் எங்களுக்காக நற்கிரியைகளை செய்யும்படியாய் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்பதை சற்று நாங்கள் விளக்கமாக பார்த்தோம். நிச்சயமாக நீங்கள் கலை கூட நீங்க சொல்லியிருந்தீர்கள், ஒரு உதவியை செய்யும் பொழுது அல்லது ஏதாவது தான தர்மங்களை செய்யும் பொழுது அதிகமாக ஜனங்கள் மத்தியிலே கேட்கிற கேள்வி நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி. என்னால் வேதத்தில கூட ஒரு வசனம் இருக்க, மத்தேயு புத்தகத்திலே, இந்த உலகத்து மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஆகவே எங்களுடைய இந்த நற்கிரியைகளை கண்டு பாருங்கள், அவர்களே சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மேல இந்த நற்கிரியை நாங்கள் செய்வதற்கு எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையாக அல்லது ஒரு வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் சொல்லுங்கள் நோக்கா உங்களுடைய காரியம். 1 பேதுரு அதிகாரம் 2:12 அடிப்படையிலே நாங்கள் அந்த வசனத்தை வாசித்து மீதியான காரியங்களுக்கு போவோம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப அங்க பாருங்க, நாங்கள் புறஜாதிகளுக்கு கூட அவர்கள் விரோதமாய் எங்களை குறித்து விரோதமாய் பேசுகிற விஷயத்திலே கூட அங்கே அவர்களுக்கு நாங்கள் நல்மாதிரியாக, அதாவது நற்கிரியைகளை செய்து அவர்கள் மத்தியிலே அவர்கள் தேவனை சந்திக்கிற அந்த நாளிலே அதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக நாங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் அழகாக எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் நற்கிரியைகளை எங்களுக்கு செய்ய தெரியாது என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அப்படி நாங்கள் சொல்ல தெரியாது என்று நாங்கள் சொன்னோமா இருந்தால் நாங்கள் தேவனை அறியவில்லை என்றுதான் அர்த்தம். இயேசுவை நாங்கள் இயேசுவாக அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே தீத்துவிலே கூட ஒரு வசனம், தீத்து 3 அதிகாரம் 14 வசனத்திலே அங்க சொல்லப்படுகிறது, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். அதாவது எங்களுக்குள்ளே குறைகள் இருக்கிற மனுஷர் தான் நாங்கள். ஆகவே அந்த குறைகளை நாங்கள் நீக்குவதற்கு ஏதுவாக நாங்கள் முதல் காரியமாக என்ன செய்ய வேண்டும்? நற்கிரிகளை செய்ய பழக வேண்டும். இப்பொழுது உதாரணத்துக்கு நாங்கள் உலக காரியத்திலேயே நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், அந்நியரை நாங்கள் உபசரிக்கிற காரியங்கள், புறஜாதியாரை நாங்கள் வரவேற்கிற காரியங்கள், வீட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள். இப்ப நான் பெண்ணா இருக்கிறபடினா நான் அதை குறித்து பேச வாஞ்சிக்கிறேன். சில பெண்கள் சொல்வார்கள், எனக்கு 4 பேருக்கு அளவாகத்தான் எனக்கு சமையல் பண்ண தெரியும், அதன் விட எனக்கு அதிகமாக என்னால் செய்ய தெரியாது என்று. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவாய் அறிந்திருந்தால் அவருடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொண்டு அந்த நற்சாட்சியை நாங்கள் பெற வேண்டும் என்ற வாஞ்சை எங்களிடத்திலே உருவாகி இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த குறைவை நாங்கள் நிறைவாக பழகிக் கொள்ள வேண்டும். இப்ப யாருமே நாங்கள் கை தேர்ந்தவர்கள் இல்லை. என்ன, நாங்கள் திருமணமாகி வரும் பொழுது சில பேருக்கு சமைக்க தெரியும், சில பேருக்கு சமைக்க தெரியாது. ஆனாலும் அடுத்தடுத்த காரியங்களிலே நாங்கள் தேவனை அறிவிக்கிற காரியங்களிலே ஜனங்கள், அதாவது புறஜாதியார் மத்தியிலே நாங்கள் ஒரு சாப்பாட்டையாவது கொடுத்து அவர்களை நாங்கள் கர்த்தருக்குள்ள ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அந்த காரியத்தை கூட நாங்கள் செய்ய முயற்சி எடுப்போம். ஆகவே கர்த்தர் இயேசுவை நாங்கள் இயேசுவாக அறிந்து அவர் எப்படியாக எங்களுக்காக நன்மை செய்கிறவராக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து ஜனங்களை அவர் பரலோக ராஜ்யத்துக்காக தயார்படுத்தினார் என்பதை நாங்கள் தெளிந்த சிந்தையோடு நாங்கள் அறிந்திருந்திருந்தால் நிச்சயமாக நானும் அதை செய்ய வாஞ்சிப்பேன். ஜனங்களை எப்படியாவது என்னுடைய அந்த சிறிய கிரியையினாலாவது நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எங்களுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லுவது என்று தெரியாது. என்னுடைய கணவர் மிகவும் கஷ்டப்படுவார். அந்த நேரங்களில் என்ன செய்வார், அவர் இந்த ரிஃப்யூஜி கேம்ப்ல போய் அங்கே இருக்கிற பிள்ளைகளை வெள்ளிக்கிழமைகளிலே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார்.
கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே கூட்டிக் கொண்டு வந்து இதனுடைய காரியத்தை அறிவித்து அவர்களை கொண்டு போய் விடுவோம். அப்ப அந்த நாட்களிலே உண்மையாகவே எனக்கு சமைக்க தெரியாது. ஆனாலும் அவர்கள் வருவார்களே, நான் எப்படியாவது அவர்களை பராமரிக்க வேண்டுமே, அவர்களுக்கு எப்படியாவது சத்தியத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டுமே என்று சொல்லுகிற அந்த வாஞ்சை நிமித்தம் கர்த்தர் என்னை பயிற்சிவித்தார். அப்ப அங்கே ஒரு காரியத்தை கண்டு அவர்கள் அந்த நாங்கள் அரைகுறையான சாப்பாடா இருந்தாலும் நாங்கள் ஏதோ செய்ய முயற்சிக்கிறோம் என்பதை அந்த ஜனங்கள் கண்டுகொண்டு அந்த அன்புக்குள்ளாக கடந்து வருவார்கள். அப்ப எப்படியாவது நாங்கள் ஒரு நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். அது எங்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பிலே அப்படியாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. நாங்கள் அதை பழகி கொள்ள வேண்டும் என்று. உண்மைதான். நாங்கள் பழக வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். அதாவது எங்களை நற்கிரியை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. சுவிசேஷத்தை பொறுத்தளவுல கூட சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எங்களுக்கு ஐயோ என்று பவுல் நேரடியாக அதை சொல்லுகிறார். இதே போல நற்கிரியை, அதாவது இரண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, ஒரு மனப்பாடு கூட இருக்கிறது என்று பார்க்க முடியும். என்றால் நீங்க சொன்னது போல அந்த நற்கிரியை மூலமாக கூட தெய்வத்தை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்றால் இன்னொரு லூக்கா புத்தகம் நினைக்கிறேன். இந்த உலக பொருட்களினாலே நீங்கள் உங்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டு, அநீதியான உலக பொருட்களினாலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படியாக நாங்கள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது, இப்ப எங்களுடைய நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த உலகத்து மனுஷர்கள் அநேகருடைய நோக்கம் தங்களுடைய பெயர் வெளிவர வேண்டும், தங்களை பாராட்ட வேண்டும், மக்கள் மனதிலே தாங்கள் இடம் பிடிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய நோக்கம் தெய்வத்தினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது. ஆகவே அப்படியாக நாங்கள் ஏதாவது சின்ன காரியங்கள், ஏதாவது ஒரு உதவி, நீங்க சொன்னது போல ஒரு அந்த அவதி அந்தஸ்து கூடி இருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே போய் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஏதாவது அவர்களுக்கு தேவையான காரியங்களை சந்தித்து அது கூட ஒரு நற்கிரியை அதான் இருக்கிறது. சில வேளைகளில் நற்கிரியை சொன்னால் ஏதாவது தான தர்மம் செய்ய வேண்டும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அல்லது விதவைகளுக்கு, இளைகளுக்கு, இப்படியாக கஷ்டப்படுவதற்கு செய்ய வேண்டும் என்பதுதான் அநேகருடைய ஒரு நோக்கமாக சில வேளையில் இருக்கலாம், அல்லது இப்படித்தான் நற்கிரியை இருக்கலாம். ஆனால் நீங்க சொன்னது போல இப்படி இது கூட ஒரு நற்கிரியை, இது எங்களுடைய கனிகள் மூலமாக கூட செய்கிறோம் இல்லையா கலை? இல்ல, இதுல நம்ம சொல்ல வேண்டியது இன்னொன்று இருக்கு. அநேகர் வந்து வெளியரங்கமா நன்மை செய்கிறவர்களா இருந்து உள்ளுக்குள்ள வஞ்சனை உள்ளவர்களா இருப்பாங்க. சொன்னது போல நம்மளுக்கு செய்ய தெரியலனாலும் பழகி கொள்ள வேண்டும் என்று. இப்ப நான் நன்மை செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னா அது நம்மளே ஏமாற்ற, அது வந்து ஒரு ஏமாற்று. நன்மை செய்ய, எனக்கு நன்மை செய்ய தெரியாதா? உதாரணத்துக்கு குளிச்சுட்டு நான் வெளியே போறேன், நான் குளிக்காம கொள்ளாம அப்படியே அழுக்கா போனா போக மாட்டேன். அப்போ எனக்கு அது செய்ய தெரியும், வாட் இஸ் குட் ஐ நோ. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு என்ன நல்லா இருக்கு, ஆனா இது சரியில்லை, அது சரி செஞ்சு கொள்ளுங்க. சில பேருக்கு செய்ய மனம் இருக்கும், ஆனா அதுக்கான பொருளோ அது இருக்காது, ஆனா அந்த மனமே பெரியதா இருக்கும். ஏன்னா அந்தோட காரியத்துல பார்க்கும்போது அந்த 2 காசு கொண்டு வந்து போடுறாங்க, அவங்களோட மனசுதான் அவங்களோட, எனக்கு என்கிட்ட இருக்கு உள்ளதே கொடுக்கறது. அப்போ எனக்கு என்கிட்ட இருக்குது, அந்த இன்னொரு இடத்துல 2 இருந்தா 1 கொடுன்னு சொல்றாரு. அந்த 1 2 இருக்கும் 3 இருக்கும், ஆனா கொடுக்குற சுபாவம் வராது. அதுல கொடுக்குற சுபாவம்னா இது நான் இனிமேல் யூஸ் பண்ணவே மாட்டேன், அதை கொடுக்குறேன். இப்படியான கொடுக்கறதுலே வஞ்சனை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம் அநேகர்கள். அப்படியான நற்கிரியை ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நற்கிரியை, நேர்த்தியான நற்கிரியை ஆண்டவர் கொடுக்கணும். இப்போ எனக்கு செய்ய தெரியாது, ஆனா நான் பிரயாசப்படுறேன், செஞ்சு இதனாலனாச்சும் அவர்கள் சந்தோஷப்படுவாங்க, அது கைண்ட் ஹார்ட். அப்ப நம்ம செய்ய போறோம். இப்போ அநேகருக்கு நம்மளுக்கு இல்லைன்றத நல்லதா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சில பேர் வந்து கொடுக்கறது யூஸ்டா கொடுக்க கூடாது, புதுசா கொடுக்கணும்னு இருப்பாங்க. அப்படி நற்கிரியையும் நல்லதா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கொடுக்கறதுல மாத்தணும் இல்ல, அநேகர் கொடுக்க முடியாம இருப்பாங்க, ஆனா அந்த மனம் இருக்கணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லுவாங்க. அந்த மனம் இருந்தா அந்த ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது கண்டிப்பா அது கொடுக்கிற சுபாவமா மாற்றுவார். அந்த பொருளை ஈட்டுகிற பலனை நம்மளுக்கு தருவார். ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு பொருள் இருக்குது, அது முழுசா கொடுக்க முடியல. இப்ப பார்க்கும்போது தான தர்மங்கள் பண்ணுவாங்க. நான் நினைப்பேன் அதுல 50% கொடுத்தா அப்படி இருக்கு. இப்போ ஒரு கோடீஸ்வரர் கொடுக்குறார், அதுல ஒரு தொகை கொடுக்குறார், அந்த தொகை வந்து ஜனங்களுக்கு மாத்திரம், ஆனா அதோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அநேக அதுல பலன் அடைவாங்க. அப்ப அந்த மாதிரி கொடுக்கலாமே, அந்த மாதிரி கொடுக்கறதுனால அதுதான் அந்த மனம், அந்த கொடுக்கிற மனம்
அந்த தாங்குகிற மனம், அந்த பரிதபிக்கிற மனம், ஐயோ கஷ்டப்படுறாங்களே அந்த மனம், அந்த மனம் இருக்கிறதே நற்கிரியை வெளிப்படுத்தும். அந்த மனதோடு கூட நம்ம இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பா அந்த அதை செய்யறதுக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் சீக்கிரத்துல அதை செய்ய பலன் நமக்கு தருவார். மனம் முக்கியமா இருக்குது. உண்மைதான் நீங்க சொன்னது போல. அதாவது எங்களுக்கு நற்கிரியை செய்ய முடியாது என்று சொல்ல கொண்டு இருக்க கூடாது. நிச்சயமா அதற்காக எங்களுக்குள்ளே ஒரு பிரயாசம், ஒரு வாஞ்சை நிச்சயமாக இருக்க வேண்டும். அதாவது நீங்க சொன்னது போல மனம் உண்டானால் இடம் உண்டு என்று சொல்லப்பட்டது. அப்படி எங்களுக்கு ஒரு மனம் வரும் பொழுது ஏதாவது எங்களுக்கு இல்லையென்று இப்ப ஒரு காசை கொடுக்கணுமோ அல்லது ஒரு பொருளை கொடுக்கணும் என்று இல்லை, ஏதாவது போய் ஒரு சாமானை தூக்கி ஒரு பொருட்களை தூக்கி கொடுக்கிறது போல அது ஒரு நற்கிரியை இல்லையா? அதே போல நீங்க சொன்னது போல இப்ப நான் கலைத்துக் கொண்டிருக்கிறது போல எங்களுக்கு நற்கிரியை செய்ய தெரியாத, நற்கிரி என்றா என்னென்று தெரியாது என்றும் தேவனுடைய பிள்ளைகள் விசேடமா இருக்கக்கூடாது. என்ன வேதத்துல யோவான் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த நற்கிரிய நிமித்தம் என்மேல் கல்லறீர்கள் என்று இயேசு கூட இந்த பூமியில வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நற்கிரியை எப்படி செய்ய வேண்டும், எப்படி அப்ப இதை விட்டு எங்களுக்கு நற்கிரியை தெரியாது என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அதோடு நாங்கள் நற்கிரியை செய்கிறவர்களை பார்த்து கூட நாங்கள் செய்யலாம். அதாவது எபிரேயர்ல கூட ஒரு வசனம் இருக்கு, 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், மேலும் அன்புக்கு நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்ப நாங்கள் அதை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஏவுதல் வரும். நீங்க சொன்ன போல அந்த மனம் இருந்தா நாங்க கவனித்து பார்ப்போம், சகோதரர் இப்படி செய்யறார், அப்ப அதே போல நானும் மற்ற சகோதரர்களுக்கு ஏதாவது செய்யலாம். நற்கிரியை என்பது முக்கியமான காரியம் என அன்பானவர்களே. அப்ப இந்த நற்கிரியை எங்களுக்கு செய்ய முடியாத, எங்களாலே ஒன்றும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு சாட்டு போக்கு சொல்லக்கூடாது. மற்றவர்களுக்கும் மற்றவர்களை கவனித்து, இப்ப நாங்கள் இப்பொழுது பார்த்ததோ மற்றவர்களை கவனித்து பார்த்து நாங்கள் நற்கிரிகளை செய்யலாம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாய் செய்து காட்டியிருக்கிறார். ஆகவே நற்கிரியைகள் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது இவ்வளவு நேரம் நாங்கள் கலைத்த ஒரு காரியமாக இருக்கிறது. தொடர்ந்தும் எனக்கு அன்பானவர்களே பேசுவோம். ஆகவே நாங்கள் இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவேளை எடுத்து வருவோம். சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு உங்களை இந்த நற்கிரியை என்ற தலைப்போடு நாங்கள் சந்திப்பதிலே சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆலோசனைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளை சொல்லும் பொழுது நாங்கள் இன்னும் சிறப்பாக தேவனுடைய சத்தியங்களை பேசுவதற்கும் எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும் உற்சாகமாய் ஊழியங்களை செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும். இந்த நற்கிரியை எப்படியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பேசியிருந்தோம். எங்களுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நற்கிரியை செய்திருக்கிறார், அதை காண்பித்திருக்கிறார். அத்தோடு மற்றவர்கள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது அதை கவனித்து நாங்களும் செய்ய வேண்டும் என்பதை கூட நாங்கள் பார்த்தோம். ஆகவே நாங்கள் நற்கிரியை செய்வதற்கு சாட்டுப்போக்குகள் சொல்ல முடியாது. அதிலே நாங்கள் கவனமாக யாக்கிரதா இருந்து அதை செய்ய வேண்டும் என்பது நாங்கள் சற்று ஆழமாக பார்த்தோம். இப்பொழுதும் நாங்கள் நற்கிரியை செய்த தேவ மனுஷர்கள் அவர்கள் எப்படியான ஒரு நோக்கத்தோடு செய்தார்கள், உண்மையான என்றால் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். சில நோக்கங்கள் எங்களுக்கு, நாங்கள் நற்கிரியைகளை செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் உலகத்திலே இருக்கிறவர்களை போல எங்களுடைய பெயர்கள் அல்லது எங்களுடைய காரியங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அப்படி கூட நற்கிரியைகளை செய்கிறவர்கள் உண்டு. சில வேளை நாங்கள் கூட அப்படியான இந்த நிலைகளுக்குள்ள உட்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாள்ல கூட இந்த சத்தியத்தை பேசுறோம் என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் நாங்கள் இந்த நற்கிரியைகளை செய்ய வேண்டும். என்னத்தை செய்தாலும் தெய்வம் எங்கள் இதன் மூலமாய் மகிமைப்படுகிறார் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நற்கிரியைகளை செய்தவர்கள் எப்படியாக அவர்கள், அதாவது ஒரு நோக்கம், அவருடைய நோக்கங்கள் பிழையா இருந்ததை கூட வேதம் சுட்டி காட்டுகிறது. மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது 2வது 3வது வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது,
மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உள்ளத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை உதவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. ஆகவே இதிலே சில வேளைகளிலே நாங்கள் யோசிக்கலாம், அப்படின்னா மற்றவர்களுக்கு தெரியாமல் இப்படி நற்கிரியை செய்வது என்று சொல்லி. அதான் இதிலே நான் புரிந்து கொண்டதன்படி நான் மற்றவர்களுக்கு இது நான் செய்தேன் என்று சொல்லாமல் இதிலே தேவனுடைய நாமம், தெய்வம் தான் என்னை கொண்டு செய்கிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் நற்கிரியை செய்யும் பொழுது எங்களுடைய நோக்கம் எப்படி ஒரு தேவனை மகிமைப்படுத்துவதான் இருக்க வேண்டும் இல்லையா? நீங்க சொல்லுங்க உங்களுடைய. அந்த நாட்களிலே இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்த நாட்களிலே நாங்கள் 2 சகோதரிகளை எங்களுக்கு நன்றாக அறிமுகமான சகோதரிகள் மார்த்தாள் மரியாள், அவர்கள் கூட அந்த வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளிலும் போதகங்களிலும் ஜனங்கள் வளருவதற்காக அவர்கள் மிக பிரயாசப்பட்டார்கள். அங்கே பார்த்தால் அவர்கள் தேவனுடைய பாதத்திலே இருந்து அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும் விதமாக மற்றவர்களும் அதை கற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய வீட்டை அவர்கள் ஜனங்களுக்காக திறந்து கொடுத்தார்கள் இல்லையா? அப்போ அந்த நோக்கம் மிகவும் ஒரு நன்மையான காரியமா இருக்கிறது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிற ஒரு நோக்கமாக, ஜனங்கள் தேவனுக்குள்ளாக வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம், அதோடு தாங்களும் வளருவதாக ஒரு நோக்கம். என்ன மரியாளை பார்த்தால் அவள் அங்கே தேவனுடைய பாதத்திலேயே இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். மார்த்தாளை பார்த்தால் அவள் ஓடி ஓடி எல்லோரையும் உபசரிக்கும் முகமாக சாப்பாடுகளை செய்து அப்படி அந்த காரியத்திலும் அவள் இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பே அங்க நாங்க பார்க்கிறோம் 2 விதம். அதாவது ஒரு சகோதரி வருகிற ஜனங்களை போஷிக்க வேண்டும் என்றும் இருந்தால், இன்னொரு சகோதரி தேவனுடைய பாதத்திலிருந்து அந்த காரியங்களை தான் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற ஜனங்களும் அதிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் வாஞ்சியாக இருந்தார்கள். அதே போல நாங்கள் அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். தபித்தாள், தொற்கால் என்று சொல்லப்படுகிற தபித்தாள், அவள் அங்கே விதவைகளை பெண்களை சேர்த்து வைத்துக் கொண்டு வஸ்திரங்களை தயாரித்து அவர்கள் அதை விற்று எல்லாவற்றையும் விற்று அவள் அங்கே எல்லோரையும் சேர்த்தெடுத்து நற்கிரிகள் செய்யும்படியாக அவள் அங்கே உற்சாகப்பட்டாள். அப்பொழுது அங்கேயும் ஒரு நன்மையான நோக்கம் தான் இருக்கிறது இல்லையா? அங்கே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அதாவது விதவைகளாயிருந்திருக்கலாம், இல்லை கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாயிருந்திருக்கலாம், வறுமையிலே இருந்த பெண்களாயிருந்திருக்கலாம். இப்படியாக அநேகம் பேர் அவளால் போஷிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அவளுடைய நற்கிரிகைகளை கண்டு, அவளுடைய அவள் செய்கிற அந்த நன்மையான காரியத்தை கண்டு அவர்கள் கூட கர்த்தரிடத்திலே வருவதற்கு அவள் ஒரு திறன்கோலாய் இருந்திருக்கலாம். ஆகவே அவளுடைய இவர்களுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இவருடைய காரியங்களிலே ஒரு நன்மையான நோக்கம் புதைத்திருக்கிறது. அது நிச்சயமாக அங்கே ஆசீர்வாதத்தோடு இருந்திருக்கிறது இல்லையா? உண்மையில தொற்காலை குறித்து பார்க்கும் பொழுது கூட அவள் மறித்த பொழுது அவள் நற்கிரியை செய்தது நிமித்தம்தான் அந்த ஜனங்கள் எல்லாம் அவளை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே பேதுருவை அழைத்தனுப்பி உயிரோடு எழுப்பப்பட்டாள் என்று கூட நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், சில வேளைகளிலே நாங்கள் நற்கிரியை செய்கிறோம் என்று சொன்னால் சில வேளை நாங்கள் இந்த பூமியில மாத்திரம் ஆசீர்வாதம் பாருங்கள், அவள் உயிரோடு எழும்புவதற்கு கூட அந்த மனுஷர்கள் அவளுடைய அந்த நற்கிரியைகளை கண்டு தேவனுக்குள்ளாக பலப்பட்டிருக்கிறார்கள். அப்படியாக நீங்கள் சொன்னது போல இந்த தொற்காலை போல நாங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நாங்கள் தேவன் எங்களுக்கு தந்த இந்த சின்ன கிருபையோ அல்லது இந்த எனக்கு தந்த இந்த பலத்தின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று சொல்லி நான் செய்வேன் என்றால் ஜனங்கள் மத்தியிலும் எங்களுக்கு அதாவது எங்களுக்கு உயர்வு என்று அல்ல, ஒரு அதாவது எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் அவர்களுடைய பிரியம் என்றால் சாமுவேலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் மனுஷருக்கு பிரியமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் வாழ்ந்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுது. இப்படியாக நாங்கள் தேவனுக்குள்ளாகவும் பிரியம் உள்ளவர்களா இருந்து மனுஷருக்கும் பிரியமாக இப்படியாக நற்கிரியை செய்து வாழ முடியும் இல்லையா? கலை, நீங்க சொல்லுங்க. அதே போல வேதத்துல அநேக நற்கிரியை செய்தவர்கள் இருக்கிறாங்க. தேவனை விட்டு தூரமா இருந்தவர்கள் சொல்ல முடியாது. முதலாவது உதாரணம் பார்த்தோம், 100க்கு அதிபதி கொர்நேலியு. அவர் யூதரா இல்லாம, ஆனா அன்றைக்கு அவருடைய தானதரும் பரலோகத்தை எட்டினதான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவை அனுப்பி நீ போய் அங்க போய் ஆசீர்வதின்னு சொல்லும் போது பேதுருக்கே அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. இன்றைக்கு அநேக போதகர்கள் அப்படியா இருக்கிறாங்களா தெரியாது.
ஆனா ஆண்டவரை முழுமையாக தெரியாதவர்களும் அநேகர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களுக்கு ரட்சிக்கிறதற்கான வழியை எளிதாக உண்டாக்குகிறார். அன்றைக்கு கொர்நேலியோட தானதரும் எப்படி இருந்ததுன்னா, வீட்டில தேவதூதர்கள் அங்கும் இங்கும் உலாவுகிறதாக, அப்படி இருக்கிற அந்த அந்த நற்கிரியை தேவதூதர்கள் உலாவுகிறது என்று பார்க்கும்போது அது ஒரு பெரிய பரலோக சம்பத்து. அந்த அப்படியான தேவதூதர்கள் நம்மளோட வீட்டுல உலாவுகிறதற்கு எதுவா இருப்பது நம்ம செய்கிற நற்கிரியைகள். அங்க அவர் முழுமையாக ஆண்டவர் அறிந்து கொள்ளல, ஆனா நற்கிரியை செய்கிறதுனால தேவனே அங்க வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அப்ப அநேகரோட வீட்டுல வருகிறது ஆயத்தமான்னு, கிறிஸ்துவரோட வீட்டுல வருவது ஆயத்தமான்னு தெரியலனாலும், ஆனா நற்கிரியை செய்கிற ஒரு வீட்டுல ஆண்டவர் இருக்கிறார். நீங்க அந்த தேவதூதர் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஒன்று நினைவு வருகிறது. எபிரேயர் அதிகாரம் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரிப்பது. உண்மையில அது உபசரிப்பு, அதான் அந்த மனம். அந்த யார் ரோட்ல போறவங்களுக்கு பழைய தமிழ் கலாச்சாரம் சொல்லுவாங்க, திண்ண கட்டி வைக்கிறதுக்கே வழிபோக்கர்கள் வந்து படுக்கிறதுக்காக தான். அது ஒரு நல்ல குணம். அதாவது அந்த அந்த மனம் இருந்ததுனாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்தியாவில பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்தியாவை சுற்றிலும் அநேக பேரழிவுகள் வந்தாலும் அந்த தமிழகம் அநேகமாக காக்கப்பட்டதான். ஏன்னா அங்க அநேக பரிசுத்தர்கள் வந்தாங்க. பரிசுத்தர்கள் வருவதற்கு காரணம் அநேக அந்த நல்ல குணநலன்கள் இருக்குது. அதனாலேயே ஆண்டவர் அது மேல ரொம்ப கிருபையா இருந்தார் என்று சொல்லப்படும். அந்த இயற்கை சீரழிவுகள் எல்லாம் பார்க்கும்போது தமிழகம் மாத்திரம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அதிகமாக காப்பாற்றப்பட்டது. ஒரு உதவி செய்கிற குணம், பிறரை நேசிக்கிற குணம் அங்க இருந்ததுனாலதான் அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட தொழில் பாத்தீங்கன்னா வேசி தாசியா இருந்தாலும், ஆனா ஆண்டவருடைய பாதத்தை நான் கழுவணும் அப்படிங்கிற ஒரு தான் வைத்திருந்த அந்த பொருள் மேல ஆசை இல்லாம அதை உடைத்து கொடுத்தாங்க மகதலேனா மரியாள். அப்போ அவங்க இருக்கிறவங்க யூதா சொல்றாரு, இதை நீ அநேகருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்லாம் சொல்லும்போது, ஆண்டவருக்கு செய்கிறது ஆண்டவர் சொல்றாரு அவர் நற்கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு பிரியமான நற்கிரியா இருக்குமானால் அது எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு அவரோடு கூட அண்டிக் கொள்ளுகிற வழியை தூரப்படுத்தவில்லை, நெருக்கப்படுத்துறாரு. கொர்நேலியுவுக்கு எளிதாக்கி கொடுத்தாரு. ஊழியக்காரன் அனுப்பி நீ போய் ஆசீர்வதி என்று சொல்லி அனுப்பினார். இங்கே பார்க்கும்போது தன்னோட பாதத்தை தொடுகிறதற்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. அப்போ அந்த நற்கிரியைன்றது that will make our distance closer. அதே போல நம்மளோட காரியத்தை கடினத்துல இருந்து எளிதாக மாற்றுகிறது நற்கிரியை. சொன்னது போல தபித்தால் இறந்தப்ப இறந்துட்டாங்க, தூக்கி போட்டுருக்கணும். ஆனா அவங்க செய்த நற்கிரியை நிமித்தமாக தான் ஊழியக்காரனை அழைத்து உயிர்ப்பிக்கும்படியாக அது ஒரு காரியம். இப்ப நம்மளுடைய நற்கிரியைகள் நம்மளுக்கு நற்சாட்சியா இருக்குமானால் அதுக்கு நமக்கு நல்லது உண்டாகும். நிச்சயமா. அதாவது நற்கிரியைக்கு நீங்க சொன்னது போல ஒரு நற்சாட்சியாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். என்றால் சில வேளைகளிலே நாங்கள் நற்கிரியைகளை செய்து போட்டு ஒரு சாட்சி இல்லாமல் இருப்போம் என்றாலும் கூட அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக போய்விடும். என்றால் சில வேளைகளிலே அதை வைத்து நற்கிரியை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு அதாவது கூடாத காரியங்களை கூட நிலைகளுக்கு கூட கடந்து செல்வது ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் நற்கிரியை செய்ய வேண்டும், தேவனுக்குள்ளாக செய்ய வேண்டும். தேவனுக்குள்ளாக நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய நோக்கம் தெய்வத்தின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். கலை நீங்க சொன்னது போல கொர்நேலியு கூட அவன் கூட தேவனை அதாவது அறியவில்லை என்று சொல்ல முடியாது. அங்கே சொல்லப்பட அவர் தேவனுக்கு பயந்து வீட்டார் அனைவரோடும் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனா இருந்தார். தான தர்மங்களை செய்தார், நன்மை செய்தார். இன்றைக்கு நீங்க சொன்னப்ப எத்தனையோ பேர் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள வராமல் இங்கே எங்களுடைய ஆலயத்துல கூட ஒரு நபரை குறித்து அடிக்கடி இங்கே பேசுவது கிறிஸ்துராஜ் என்று சொல்லி அவர் கூட எப்படியாக அநேக திக்கற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறார். தேவனை குறித்து அறிந்திருந்தாலும் அவர் அந்த அதாவது அந்த ரட்சிப்புக்குள்ளே ஞானஸ்நானம் என்று அந்த உடன்படிக்கைக்குள்ளே இதுவரைக்கும் வரவில்லை. நான் இந்த கொர்நேலியு குறித்து சொல்லும் பொழுது அவரை நினைத்து பார்த்தேன். அவர் தேவனை அறிந்திருக்கிறார், தேவனை குறித்து காரியங்கள் வழிகளை அறிந்திருக்கிறார், ஆனாலும் அந்த ரட்சிப்புக்குள்ள வரவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டும். சொன்னது போல ஆண்டவர் அந்த ரட்சிப்புக்கான வழியை ரொம்ப எளிதாக்கி கடினப்படுத்த மாட்டார். நிச்சயமா அந்த தான தர்மம் வந்து அடிஷனல் பாயிண்ட். அப்போ ஒரு கிளாஸ்ல அவங்க ஏற்றுக்கொள்ள நிச்சயமா. ஆகவே இந்த நற்கிரியை செய்வதிலே நாங்கள் சோர்ந்து போக கூடாது. அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அது குறித்து நான் பேசணும்னு இருந்தேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுது,
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். இன்னைக்கு அநேகர் நன்மை செய்கிறவர் யாருமே அநேகர் போய் விசாரிக்கும் போது நான் உதவி செஞ்சு என் சொத்தையே அழிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். நானும் கூட நான் சைட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு சைட்லயும் காசு கொடுப்பேன், எனக்கு திருப்பியே வரவே வராது. அவங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில கேட்பாங்க. அப்போ நான் கொடுப்பேன். அதுக்கு ஒரு அப்போலாம் எனக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது. என்னடா இது என்னோட இலகின மனதை நம்ம ஏமாற்றிட்டு போயிடறாங்களே. அப்புறம் நான் ஒரு நாள் ஒரு வாசகம் படித்தேன். இலகின மனதுடையவர்கள் ஏமாற்றப்படுவார். அவங்க ஏமாற்றப்படுவதுதான், ஆனா அவர்கள் இழந்து போகிறவர்கள் அல்ல. அப்போ நம்ம கொடுக்கிற இரக்க குணம் உள்ளவன் ஏமாற்றப்படுவான் என்று சொல்லப்படுது. ஏமாறுறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதே போல இன்னைக்கு அநேகர் நான் நன்மை செஞ்சு எனக்கு ஒண்ணுமே இல்லாம போனது இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்லணும், ஒண்ணுமே இல்லாம போனாலும் அந்த ஒரு ஜீரோல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது. அதுல தளர்ந்து போகாமல் இருங்கள், அதனால அறுப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஏற்ற காலம் உண்டாகும் வரையிலும் இன்னும் நம்ம அதை குறித்து விசனமாய் கருதாமல் ஓகே கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று அமைதியா இருப்போமானால் ஏற்ற காலத்துல அறுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம். ஏன்னா அநேக நன்மை செய்து நான் நன்மை தான் செஞ்சேன், ஆனா எனக்கு எதுவுமே இல்லாம போச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொள்வது ஏற்ற காலத்துல நீங்கள் அறுப்பீர்கள், அதுக்காக பொறுமையா இருங்கள். இன்னும் அதிகமா நன்மை செய்வோமானால் கர்த்தர் நாமும் மகிழ்வு. ஆமென் ஆமென். உண்மையில சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்வதற்கு நான் இன்னொரு வசனத்தை சொல்ல என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அங்கே வேதம் வெளிப்படுத்தல சொல்லப்படும் அவனவனுக்குரிய அந்த கிரியைக்கு தக்க பலன் தன்னோடு கூட வருது அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில சில வேளைகள்ல நாங்கள் தீமையை நற்கிரியை நன்மை செய்து தீமை அனுபவிக்கலாம், அல்லது பாடுகளுக்கு கூட உபத்திரவங்கள் பண்ணலாம். ஆனா நாங்கள் சோர்ந்து போகாம செய்யணும் என்று சொன்னால் தெய்வம் வரும் பொழுது அந்த பலனை கொண்டு வருவார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதிலே ஜாக்கிரதையா இருந்து நாங்கள் கவனமாக இருந்து இந்த நற்கிரியையை செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நற்கிரியைகளால கூட எங்களை அலங்கரிக்க முடியும் என்று கூட ஒரு வார்த்தை இருக்கிறது தீமோத்தேயுவிலே. ஆகவே இந்த நற்கிரியை செய்யும் பொழுது அது கூட தேவனுக்கு ஏற்ற ஒரு அலங்காரமாக கூட இருக்கிறது. ஆகவே இப்படி பல அநேக காரியங்களை நற்கிரியைகளை குறித்து சொல்ல முடியும். அனோகா இறுதியாக சொல்லணும் தான் சொல்லுங்கள். நாங்கள் அந்த நற்கிரியைகளை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்கிறது மட்டுமல்ல, ஜாக்கிரதையாய் இருக்கும்படி இவைகளை குறித்து நீ திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி தீத்துவுக்காக சொல்லுகிறார். அப்ப நாங்க பார்க்கிறோம், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்யறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்க கூட கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப அவற்றை நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அங்க ஏசாயாவிலே 56 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஒரு வசனம் ஒன்று உண்மையாகவே நான் அந்த வசனத்தை வாசித்த பொழுது மிகவும் பயந்து போனேன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இப்படியாக கூட எங்களை சொல்லுவாரா என்று எனக்கு மிகவும் ஒரு வெட்கமாக ஒரு வேதனையாக இருந்தது. ஏசாயா 56வது அதிகாரத்திலே நாங்கள் ஒரு சில வசனங்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், 10வது வசனத்திலே அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையில் இருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, நாங்க போதிக்கும்படி அதை நற்கிரியைகளை செய்யும்படி போதிக்காமல் நாங்கள் இருப்போமா இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷராய்தான் நாங்களும் இருப்போம் இல்லையா? அதாவது எங்களுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லாதவர்களாகவும், நாங்கள் நித்திரை பிரியர்களாகவும், ஒரு வேதத்தை குறித்த ஒரு தெளிவில்லாதவர்களாகவும், இயேசு எப்படியாக நன்மை செய்து சுற்றி திரிந்தார் என்ற ஒரு அந்த உணர்வு இல்லாத ஒரு ஜடமாய்த்தான் நாங்கள் இருப்போம் என்றுதான் வேதம் இதை அழகாக சொல்லுகிறது. இது நான் சொன்ன வார்த்தைகள் அல்ல, இது தேவன் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிற வார்த்தைகள். அதாவது குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், அதாவது தேவன் செய்த நன்மையான காரியத்தை நாங்கள் போதித்து கற்பிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அங்க எப்படியாக இருக்கிறது? வாய் கட்டப்பட்ட ஊமையான நாய்கள் போல. அந்த குறைக்க முடியாத ஒரு நாய் ஒரு பிரயோஜனம், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நாய் அது. ஏனென்றால் நாங்கள் காவலுக்கு நாங்கள் நாயை வைத்திருந்தோம் என்றால் அது குலைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது. அது குறைக்க மாட்டாது இருக்கிறது என்றால் அது செத்த நாய் தான். என்ன அப்படியாக நாங்கள் இருக்காதபடிக்கு தேவன் அதையும் எங்களுக்கு எச்சரிக்கிறார். நாங்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை ஆகும்படி நாங்கள் போதிக்கப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். அதே மாதிரி போதனை செய்கிறவர்கள் அதை போதிக்க வேண்டும் என்று சொல்லி
அப்ப இந்த இயேசுவினுடைய காரியங்களை போதித்து அங்கே நாங்கள் அவரை குறித்து நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல இயேசுவை நாங்கள் அறிகிற பிரகாரம் அறிந்திருந்தால் நிச்சயமாய் நாங்கள் நற்கிரியை செய்யறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம், விருப்பம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆமென், ஆமென். ஆமா, நிச்சயமாக நோக்கா நீங்க சொன்னது போல நற்கிரியை செய்வதற்கு நாங்கள் போதிக்கப்படவும் வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்று சொன்னால் தேவனை குறித்து நாங்கள் ஆரம்ப நாட்களிலே பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுடைய இந்தியா இலங்கை தேசங்களிலே வெளிநாடுகளில் இருந்து வந்த மிஷனரிகள், இந்த சுவிசேஷகர்கள் உடனே வேதத்தை எங்களுக்கு சொல்லித் தருவது ஏதோ ஒரு நற்கிரியை நன்மையான காரியங்களை செய்துதான் தேவனை அறிவித்திருந்தார்கள். ஆகவே இப்படியாக நாங்கள் கூட இதிலே நாங்கள் போதிக்கப்பட்டால் தான் எப்படி இந்த நற்கிரியை நாங்கள் எப்படி தேவனுக்குள்ளாக சொன்னால் நாங்கள் எழுந்த மானத்திலே எல்லாவற்றையும் தாறுமாறாகவும் செய்ய முடியாது. அந்த நற்கிரியை செய்யும் பொழுது தெய்வத்தின் நாமம் அவர்களுக்குள்ளே மகிமைப்படவும் அவர்கள் தேவனை உயர்த்தத்தக்கதாகத்தான் ஏதுவாக காணப்பட வேண்டும். ஆகவே அப்படியாக நாங்கள் போதிக்கப்பட வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் தபித்தாளை குறித்து பார்த்தோம், கொர்நேலியை குறித்து பார்த்தோம், மாத்தாள் மரியாதை குறித்து பார்த்தோம், இன்னும் மகதலேனா மரியாதை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நற்கிரியை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்தார் என்று பார்த்தோம். இறுதியாக நான் யோபுவை குறித்து கூட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 29வது அதிகாரம் 12 - 16, அதாவது அவருடைய காரியம் நேரடியாக நற்கிரியை செய்தார் என்று சொல்லப்படாவிட்டாலும் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அது நற்கிரியைக்கு ஏற்ற ஒரு காரியம்தான். இங்கே சொல்லப்படுகிற 29, 12 - 16 மட்டும் படிப்போம் என்றால், முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன், கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். இதிலே பார்க்கும் பொழுது இதுல ஒவ்வொன்றும் நற்கிரியை தான், பெரிய காரியங்கள். உண்மையில எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்ததுனால் எவ்வளவு காரியம் அவர்களுக்கு தேவையான காரியங்களை அவர் சந்தித்திருப்பார். அவர்கள் அந்த வழக்கை அவர்களுடைய வழக்கை ஆராய்ந்து பார்த்தார். குருடனுக்கு கண்ணாகவும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தது சொன்னார். இதெல்லாம் பெரிதான ஒரு நற்கிரியைகள். இதுல சில வேளைகள் யோபு இப்படி இவ்வளவு காரியத்தை செய்தார் என்ற அப்புறம் நாங்களும் அவ்வளவு செய்ய வேண்டும் என்று சில வேளை யோசித்து நாங்கள் அப்படியே விட்டுவிடக் கூடாது. ஒரு காரியம் சில வேளை குருடன் சொன்னால் பார்வை இல்லாத அவர்களை பிடித்து நடத்தி ஒரு நல்ல வழியிலே கொண்டு நடத்தி ரோட்டிலே போகும் பொழுது அவர்கள் அடிபடாமல் இடத்திலே கூட்டி சேர்ப்பதற்கு கூட ஒரு நற்கிரியை தான். இப்படியாக அநேக காரியங்கள் இருக்கிறது நற்கிரியை என்று சொன்னால். நாங்கள் ஆரம்பத்திலே பேசினது போல ஒரு கொடுக்கிறது, தான தர்மங்களை செய்வது மாத்திரம் அல்ல நற்கிரியை. எங்களுடைய செயல்கள், எங்களுடைய அன்பு கனிகள் மூலமாக கூட நாங்கள் நற்கிரியைகளை செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே நாங்கள் இத்தோடு முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். நீங்கள் அழகாக அநேக காரியங்களை குறித்து பேசியிருந்தீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நற்கிரியை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான காரியம். சில வேளைகளில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் அநேகர் நற்கிரியை செய்து எனக்கு வேதனையே, எனக்கு கஷ்டமே, எனக்கு எல்லாம் துக்கமா இருக்கிறது என்று சில வேளைகளில் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் தெய்வம் வரும் பொழுது உங்களுடைய நீங்கள் செய்த அந்த கிரியைக்கு தக்க பலனை நிச்சயமாக தருவார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாமல், நாங்கள் ஆரம்பத்திலே படித்தது போல ரோமர் புஸ்தகத்திலே அங்கே 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடும் பொழுது நித்திய ஜீவனை எங்களுக்கு தெய்வம் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இதை விட்டு நீங்கள் அகன்று போகாதீர்கள். இது கடைசி காலம்தான். கடைசி காலத்திலே எப்படி நாங்கள் எங்களை விழுத்தலாம் என்று சத்துருவானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று சொல்லப்படுகிறார். நீங்கள் நற்கிரியைகளை செய்வீர்களா இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற பலனை தருவார். நீங்கள் ஜாக்கிரதா இருங்கள். நற்கிரியை செய்வதற்கு இன்னுமாக ஆயத்தம் உள்ளவர்களாக அந்த நற்கிரியைகளை செய்து செய்து அதிலே பெறுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு
மீண்டும் எனக்கு அன்பானவர்களே புதிதான ஒரு தலைப்போடு இந்த ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். அத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொலைக்காட்சியிலே திரையிலே தோன்றுகிற தொலைபேசி வாயிலாகவோ அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு அறிய தந்து கொண்டு மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் புதிதான ஒரு தலைப்போடு ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தொழில்நுட்பத்தில் உதவிய சகோதரன் பிரின்சனோடும் சகோதரன் சங்கரோடும் சகோதரன் பாலாஜியோடும் உங்கள் சகோதரன் செல்வமாகி என்னோடும் அனுரேகா சின்னத்தம்பி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.